இந்த அன்னம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ரம்யா பண்ண காரியத்தினால வந்து இப்போ கார்த்தி, சரவணன் இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு சண்டை வரப்போகுதுங்க. இது எல்லாமே இந்த ரம்யா பிளான் பண்ணி பக்காவா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஆல்ரெடி வந்து சரவணனுக்கு வேலை கிடைக்கவே கூடாது. அவன் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கார்த்திய தான் வந்து பண்ணணும். கார்த்திய தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, கரெக்ட்டா வந்து நம்ம சரவணன் இன்டர்வியூ போயிருக்கிற அதே கம்பெனிக்கு வந்து இவன அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவனுமே போயிட்டு ஒரு சின்ன ஆஃபீஸ் வேலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடுறாரு. பட் இருந்தாலும் இந்த ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பத்தவே பத்தாது. கண்டிப்பா இந்த சரவணனுக்கு வந்து நம்ம வேலை வந்து கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸோட எம்டி இருக்கார்ல, அவருக்கு வந்து கால் பண்றாங்க. இந்த இந்த மாரி நான் முனிசிபாலிட்டி கமிஷனர் வந்து பேசுறேன். அங்க சரவணன் அப்படின்னு ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்திருக்காரா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா மேடம் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவங்களுக்கு வேலை குடுக்கணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! இல்ல, இல்ல சார். அவங்களுக்கு தப்பி தவறி நீங்க அவங்களுக்கு வேலை மட்டும் குடுத்துறவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் மேடம் என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க சார். அவங்களுக்கு எக்காரணத்த கொண்டும் நீங்க வேலை குடுக்காதீங்க. வேலை வந்து உங்களுக்கு நாங்க தர முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுங்க. காரணம் கேட்டா, உங்க குடும்பத்தில உள்ளவங்களே நீங்க வேலைக்கு போறது புடிக்கல. நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு காரணமே உங்களோட தம்பி தான் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ரம்யா ஃபோன வச்சுடுறாங்க. ஸோ அந்த எம்டிக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமிஷனர் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ நாள பின்ன அவங்கள நம்ம பகச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, சரவணன கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரவணன் வந்து உள்ள வந்துடுறாங்க. வந்தவுடனே வந்து உட்காந்தவுடனே பார்த்தீங்கன்னா, எத பத்தியுமே வந்து பேசல. ஸோ டைரக்ட்டாவே வந்து சாரி சரவணன், இந்த மாரி உங்கள எங்களால வந்து உங்களுக்கு வேலை தர முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டு சரவணன் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாரு. என்ன சார் என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? நான் நல்லா தானே இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கரெக்ட் தான் சரவணன். இருந்தாலும் எங்களால உங்களுக்கு வேலை தர முடியாது. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு இந்த வேலை வந்து செட் ஆகாது. அதனால நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் சார் எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அதுக்கான ரீசன் மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இங்க பாருங்க அதுக்கு ரீசன்லாம் நாங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. எங்களுக்கு யாரு செட் ஆவாங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்க வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேணான்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது சரவணனுக்கு கோபம் வந்துருது. யோவ்! என்னய்யா பேசிக்கிட்டு இருக்க? நீ அறிவோட பேசுறியா? இல்லையாய்யா? இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி எவ்வளவோ தூரம் நல்லபடியா நான் இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே வந்து நீ வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னா என்ன? வேலை இல்லாதவனா உனக்கு என்ன இளக்காரமா போச்சா? எதுக்கு இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க சார், இங்க வந்துலாம் நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க வேலைக்கு போறது உங்க குடும்ப ஆளுக்கே வந்து புடிக்கல அப்படின்னா, நாங்க எதுக்கு உங்களுக்கு வேலை தரணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்றீங்க? என் குடும்பத்து ஆளுக்கு வேலை புடிக்கலையா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? முனிசிபாலிட்டி கமிஷனர் ரம்யா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பாருங்க சார், நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா உங்க தம்பி வந்தாரே, அவரு உங்க வேலை விஷயமா தான் பேச வந்தாரு. உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டு சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்படி ஒரு கேவலமான வேலைய பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? அயோக்கிய ராஸ்கல்! உன்ன நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா! எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா, இங்க வந்தது மட்டும் இல்லாம சும்மா ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு, இங்க வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு போயிருக்கல்ல. உன்னெல்லாம் நான் இன்னைக்கெல்லாம் சும்மாவே விடமாட்டேன்டா! அப்படின்னு பயங்கர கோவத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் வந்து அப்படியே வந்து போறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹேப்பியா இருக்கும். உடனே அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஆள்கிட்ட நானும் சொல்லிட்டேன் மேடம், வேலை இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. உங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து சொன்னாரே, ஆனா ஏன் உங்க ஹஸ்பண்ட நீங்க வேலைக்கு சேர்க்க வேணாம்னு சொன்னீங்க? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க வைங்க. நான் சொன்னத கரெக்ட்டா செஞ்சுட்டீங்களா? அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா ஃபோன வச்சுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேய் கார்த்தி, இதுக்கப்புறம் தான்டா உன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை அப்படிங்கிறதே வரப்போகுது. என்னையவே நீங்க வந்து அப்பனும் புள்ளையும் சேர்ந்துட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு வந்து போறீங்களா? உங்க 2 பேத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரவணன் பயங்கரமான கோபத்துல இப்போ இருப்பாரு. நிச்சயமா உன்ன வந்து சும்மா விடமாட்டாரு. 2 பேருமே வீட்டுக்குள்ள அடிச்சு புடிச்சு அடிதடி சண்டை தான் பண்ண போறீங்க. அத நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து நம்ம சரவணன் வந்து இந்த மாரி ரம்யாவுக்கு கால் பண்றாங்க. "என்ன சரவணன் இந்த நேரத்தில ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்ன ஆச்சு? வேலை கிடைச்சுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க மேடம் வேலை கிடைச்சுச்சு? அதான் அந்த அயோக்கிய ராஸ்கல் இருக்கானே, அவனால என் வேலையே போயிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "யாரு சரவணன்? யார சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு எதுவுமே தெரியாத மாரி நம்ம ரம்யா கேட்குறாங்க. "அதான் என் கூட பொறந்திருக்கானே ஒருத்தன், அந்த கார்த்தி பையன் தான். அவனால தான் என்னோட வேலையே இன்னைக்கு போயிருச்சு." அப்படிங்கிறத சொல்றாங்க. "ஐயய்யோ! என்ன சரவணன்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கு வேலை கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க என்னடான்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே! இத கேட்கும்போதே எனக்கு மனசு அவ்ளோ கஷ்டமா இருக்கு சரவணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன நான் சும்மாவே விட போறது கிடையாது. அவன 2ல 1 பார்க்காம விடமாட்டேன். என் வாழ்க்கையவே நாசம் பண்றதுன்னே வந்து சேர்ந்திருக்கான். அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஐயோ! சரவணன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம குடும்பத்தில பிரச்சனைய வளர்த்துக்கிறீங்க? விடுங்க. இது இல்லன்னா என்ன இன்னொரு இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இல்ல மேடம் அப்படிலாம் அவன என்னால சும்மா விட முடியாது. இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட வேலைய இவன் தான் தேவையில்லாம வந்து கெடுத்து விட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் அவன சும்மாவே விட போறதில்ல. நீங்க வைங்க ஃபோன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வச்சுடுறாங்க. ரம்யாவுக்கு பயங்கரமான ஹாப்பினஸ்ஸா இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் எது நடக்கணும்னு நினைச்சேனோ, அந்த விஷயம் இப்ப எனக்கு நடக்க போகுது அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து நம்ம அண்ணன் வந்து சமையல் வேலைலாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி வந்து வெளியில அலைஞ்சுகிட்டே இருக்காரு. ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஸோ அண்ணன் சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது, உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி வந்து ஃபோன் பண்றாரு. "என்ன சின்னத்தா சொல்லுங்க. அந்த மாரி இந்த மாரி சாப்பிடுறதுக்கு வந்துருவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல புளிமுட்டா, என்னால இன்னைக்கு வர முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் சின்னத்தா என்ன ஆச்சு?" அப்படிங்கிறத சொல்லும்போது, அந்த ராட்சசி இருக்காளே, அவ கம்பெனில வந்து நெறைய வேலை வந்து குடுத்துருக்கா. ஒவ்வொரு கம்பெனியா போயிட்டு நான் வந்து செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இன்னைக்கு வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான். நான் வெளியிலேயே வந்து சாப்பிட்டுக்கிறேன். வேணும்னா நான் சாயங்காலம் வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. என்னங்க சின்னத்தா நீங்க வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்காக தான் நான் நல்லதா உங்களுக்கு புடிச்சதா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்க? வேணும்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் வேணா வந்து குடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல புளிமுட்டை என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாது. நான் எங்க இருப்பேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் நான் மாறி மாறி போய் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். நான் சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன். அத உன்கிட்ட சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்பா கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கும் வந்து ஃபோன வச்சுர்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, கோவமா பயங்கரமா இருக்கக்கூடிய இந்த சரவணன் வந்து நேரா வீட்டுக்கு வராம போயிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கோவத்துக்கு வந்து போயிட்டு தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிதுரை இருக்கான் இல்லையா? ஸோ இவனையுமே கூட்டு சேர்ந்துடுறாங்க. 2 பேருமே பயங்கரமா வந்து தண்ணியெல்லாம் போட்டுட்டு நைட் நேரத்தில வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ 2 பேருமே குடிபோதையில வந்துகிட்டு இருக்காங்க. இத பார்த்த செண்பகம் எல்லாருமே வந்து டேய் சரவணா என்னடா ஆச்சு? காலையில இன்டர்வியூ சொல்லிட்டு போன. ஆனா இந்த கோலத்துல வந்து நிக்கிற. யோவ் என்னைய ஆச்சு? எதுக்கு என் புள்ளையும் சேர்த்து இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அவரெல்லாம் நீ எதுவும் சொல்லாத. இந்த நிலைமையில நான் இன்னைக்கு இருக்கேன்னா, அதுக்கு காரணம் உன் மகன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ தானடா என் புள்ள அப்படின்னு சொல்லும்போது, 2வதா பெத்து வச்சிருக்கியே ஒருத்தன். அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை கிடைக்காம இப்போ நான் இப்படி குடிச்சிட்டு நிக்கிறேன்னா, அதுக்கு காரணமே அவன் தான். அவன சும்மா விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல நம்ம சரவணன் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே அதிர்ச்சியா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக், அண்ணன் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இந்த மாரி கார்த்திக்க பத்தி ரொம்பவே தப்பா வந்து நம்ம சரவணன் பேசிக்கிட்டு இருக்காரு. இத கேட்டு நம்ம அண்ணன் வந்து, "என்ன பெரியத்தா, எதுக்காக இப்படிலாம் குடிச்சிட்டு வந்து நீங்க இப்படி கலாட்டா வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்னத்தா என்ன பண்ணாரு? எதுக்காக நீங்க அவர போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திய பார்த்து வந்து நம்ம சரவணன பார்த்து நம்ம அண்ணன் வந்து கேட்கும்போது, "உன் புருஷன் என்ன பண்ணானா? உன் புருஷனால தாண்டி இன்னைக்கு எனக்கு வேலையே போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஒரு கார்த்திக்குமே ஒண்ணுமே புரியல. "என்னடா இது? நம்மளால என்னடா வேல போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பரபரப்பான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.